பரிசேயனும் அங்கு இருக்கிற சுற்றி இருக்கிறவர்களும் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவர் தீர்க்கதரிசி என்று நினைத்தா இந்த பாவியாகிய ஸ்திரீ வந்திருக்கிறா, இவ யாரும் கூட இவருக்கு தெரியலேன்னு சொல்றாங்க. கவனிங்க, இதே மாதிரி தான் நாங்கள் ஊழியம் செய்கிற கிராமத்தில் சொல்றாங்க, அவங்க வீட்டில் ஏன் கூட்ட வச்சீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? இந்த வசனம் அப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, யாரையுமே நியாயம் தீர்த்துறாதீங்க. அவ பெரிய கோபக்காரி, எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுவா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்காது, அவ இங்க வந்து சர்ச்சில் வந்து நடிக்கா பாருங்க சொல்லி நிறைய இடத்துல ஏன் காதுபட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செய்த பாவமும் மீறுதலையும் நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா அவங்க ஒப்பு கொடுக்கிறதும் அழுகிறதும் நீங்க பார்க்க முடியாது. தனி அறையில கண்ணீரோடு நின்று மன்னிப்பு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இடத்துல அந்த பரிசேயர்களும் சுற்றி இருக்கிறவர்களும் அந்த ஸ்திரீயை குற்றஞ்சாட்ட முற்படுறாங்க. சீமோன்ட்ட கேட்கிறா, ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கிறான், ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கிறான், அவனுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் இருக்கிறது. 2 பேரையும் அந்த எஜமான் மன்னித்து விட்டால் யார் அவன் எஜமான் மேல அன்பு கூறுவான்? 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஆண்டவர் சொல்லிட்டு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், இவளுக்கு அதிகமாய் மன்னிப்பு உண்டாகிறது.